எல்லாருக்கும் வணக்கம். சப்தமுக்தி கஷேத்திரம்னு நம்மளுடைய பாரத கண்டத்துல 7 ஊர்கள் இருக்கு. ஸோ அதுல ஒன்னான காஞ்சிபுரத்துல இருந்து தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். இந்த காஞ்சிபுரத்துடைய உயிர் நாடியான காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் எப்படி இங்க வந்தது, அம்பாள் இங்க எந்த ரூபத்துல எல்லாம் இருக்கா, அம்பாள் எப்படி இங்க வந்தா, ஏன் இங்க வீற்று இருக்கா, அண்ட் இந்த ஊருடைய பெருமைகள் என்ன, இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, அதை பத்தி எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னொரு காலத்துல, அதாவது யுகங்கள் அந்த மாதிரி காலங்கள், ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மகாபாரதம், ராமாயணம், இந்த ராமாயண யுகங்களுக்கு எல்லாமே முன்னாடி பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் அம்பாள் பார்வதி தேவி வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு மாமரத்துக்கு அடியில வந்து ஒரு காலை தூக்கி வச்சு தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. பரமசிவனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அம்பாளுடைய தவத்தால மனம் குளிர்ந்த சிவபெருமான் அம்பாளை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அம்பாளை சோதிக்கணும்னு நினைக்கிறாரு. சிவன் எப்பவுமே எல்லாரையுமே ரொம்பவே சோதிப்பாரு. பார்வதி தேவியையும் விட்டு வைக்கல. பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா, தினமுமே அந்த மாமரத்துக்கு அடியில மண்ணால சிவலிங்கத்தை செஞ்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு வராங்க. அப்ப வந்து சிவபெருமான் ஒரு நதியா வந்துட்டு உருவெடுத்து பயங்கரமா ஒரு பெரிய ஒரு ஃப்ளட்டோட வராரு. அம்பாள் என்ன பண்றாங்க, சிவபெருமான் அந்த மண்ணால செஞ்ச சிவலிங்கத்தை வந்து கட்டி அணைச்சுக்கிறாங்க. ஸோ அம்பாள் வந்து வெறும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி உருவெடுத்து வராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அம்பாள் வந்து காஞ்சிபுரத்துக்கு வரத்துக்கான காரணங்கள் வந்து நிறைய சொல்லப்படுது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு அசுரன், பிரம்மா கிட்ட பந்தாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து பயங்கரமான, தன்னை யாருமே அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கிட்டு வராரு. ஒரு சிறு பெண் குழந்தைனா என்னை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அசுரனுடைய நினைப்பு என்னன்னா, எந்த ஒரு பெண் குழந்தையாலையுமே வந்து தன்னை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரத்தை வந்து பிரம்மாவும் வந்து வழங்கிடுறாரு. ஏன்னா அவர் வந்து கடும் தவம் புரியறதுனால பிரம்மாவும் வந்து சரி ஓகே இந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துடுறாரு. ஆனா என்ன ஆகுதுன்னா, பூமியில வந்து இந்த பந்தாசுரங்கிற அசுரர் வந்து பயங்கரமான கொடுமைகள் நடத்துறாரு. தேவர்களுக்கு வந்து ரிஷிகளுக்கு, மற்ற தவம் பண்ற முனிவர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கொடுமைகள் செய்யறாரு, ரொம்ப துன்பங்கள் கொடுக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பூமியாலேயே தாங்க முடியல, பூமாதேவியாலேயே தாங்க முடியல. ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க, சிவபெருமான் கிட்ட போயிட்டு நாடுறாங்க. சிவபெருமான் வந்து என்னால எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு வந்து ஆதிசக்தி தான் உதவணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாரும் போய் காஞ்சிபுரத்துக்கு போங்க, காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இதை பத்தி முறையிடுங்க, அவங்க வந்து உங்களுக்கு உதவுவாங்கன்னு சொல்றாங்க. மகாவிஷ்ணுவும் இதையே சொல்றாரு, பரமசிவனும் இதுவே சொல்றாரு. தேவர்கள் எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க, அம்பாளை தேடிட்டு காஞ்சிபுரத்துக்கு ஓடி வராங்க. அம்பாள் காஞ்சிபுரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்பாள் கிட்ட ரொம்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா, இந்த பூமியவே வந்து அந்த அசுரன் தான் அப்ப ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவர்கள் வந்து தங்களுடைய சுயரூபத்தோட இங்க வர முடியாது. அதனால எல்லா தேவர்களும் அந்த ரிஷிகளும் என்ன ஆகுறாங்கன்னா, பச்சை கிளி போல வந்து உருமாறுறாங்க. உருமாறி காஞ்சிபுரத்துல இருக்கிற எல்லா மரங்கள் மேலயும் வந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த மாதிரி மரங்கள் மேல உட்காந்துட்டு அதன் பிறகு வந்து அம்பாளை நோக்கி ரொம்ப வந்து பிரார்த்தனை பண்றாங்க, தவம் புரியுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணி தவம் புரியும் பொழுது அம்பாள் வந்து மனம் உருகி கண்ணை திறந்து பாக்குறா காமாட்சி அம்மா. பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்றா, கவலைப்படாதீங்க, நான் வந்து இந்த அசுரனை கொல்றேன் அப்படின்னு. அந்த அசுரன் வாங்கின வரம் என்னன்னா, ஒரு சிறு பெண் குழந்தை தான் என்ன கொல்லணும் அப்படிங்கிறது. சரின்னு சொல்லி அம்பாள் என்ன பண்றா, காஞ்சிபுரத்துல பாலா திரிபுர சுந்தரியா, அதாவது வாழையா மாறுறா. அம்பாள் வந்து பாலா திரிபுர சுந்தரியோட உருவெடுத்து அந்த அசுரனை கடுமையான போர் புரியுறாங்க. கடுமையான போர் புரிஞ்சு அந்த அசுரனை வதம் பண்றாங்க. வதம் பண்ணதுக்கு அப்புறமும் காமாட்சியோடைய கோபம் வந்து தீரவே இல்லை. அந்த திரிபுர சுந்தரியோட கோபம் வந்து தீரவே இல்லை. காளியாக விஸ்வரூபம் எடுத்ததுனால காளியாவே இருக்கா. தேவர்களும் மற்ற முனிவர்களுமே வந்து கிட்ட போகவே வந்து ரொம்ப பயப்படுது. இந்த சமயத்துல சரஸ்வதி தேவி கிட்ட சாபம் வாங்கின துர்வாச முனிவர் காஞ்சிபுரத்துக்கு வராரு. அவர் வந்து அம்பாள் இவ்வளவு கோபமா இருக்காளே, இவளை சாந்த ஸ்வரூபினியா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவ கொஞ்சம் இவளுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிற ஒரு யந்திரத்தை வந்து அவர் ஸ்தாபனம் பண்றாரு காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி. ஸோ
ஸோ காமாட்சி அம்மன் பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் வந்து ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறமா அம்பாளுடைய கோபம் வந்து கொஞ்சம் குறையுது. அதுக்கப்புறமா அம்பாள் வந்து ஒரு வரம் கொடுக்குறா, நான் வந்து என்னுடைய கண்களாலேயே பார்த்து இந்த ஐ மீன் என்ன வணங்க வர பக்தர்களுக்கு நான் அருள் பாலிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இத தேவர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ஆதிசங்கரர் அவர் என்ன பண்றாருன்னா அம்பாள் முன்னாடி மறுபடியும் ஸ்ரீ சக்கரத்தை வந்து பவர் ஒரு சக்தி கொடுக்குறாரு அதுக்கு. அதாவது இதுல 2 கதைகள் சொல்லப்படுது. ஒண்ணு வந்து ரிஷி துர்வாச முனிவர் வந்து அம்பாளுக்கு வந்து ஸ்ரீசக்கரம் ஸ்தாபனம் பண்ணதாகவும் சொல்றாங்க, சங்கராச்சாரியார் பண்ணதாகவும் சொல்றாங்க. காமாட்சி அம்மன் பக்கத்துல பாத்தீங்கன்னா பங்காரு காமாட்சின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னா காஞ்ச காமாட்சி வந்து இங்க வந்து பார்வதி தேவியா வந்து ஒரு காலை தூக்கி இருந்து சிவபெருமானை நோக்கி வந்து தவம் பண்ணாங்க. அந்த ஒரு போஸ்டர் தான் வந்து பங்காரு காமாட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா பங்காரு காமாட்சிக்கு ஒரு சிலை இருந்தது. அவங்க வந்து இப்ப இங்க கிடையாது. ஏன்னா முற்காலத்துல பாத்தீங்கன்னா முகலாயர்களுடைய படையெடுப்பு இதெல்லாம் ரொம்பவே நிறைய இருந்தது. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து அந்த காமாட்சி அம்பாளை இங்க வச்சுட்டு இருக்கிறது வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற சாஸ்திரிகள் எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கிற சிலைய வந்து அந்த முகாலய படையெடுப்புல இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூருக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. நம்ம ஒரு நாள் தஞ்சாவூர் போகும்போது அந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காமாட்சி அம்மன் கோயிலுடைய பஞ்சகங்கை தீர்த்தம் வந்து இதுதான். நைட்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க லைட் எல்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் நைட் டைம்ல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு தங்க கோபுரம் இருக்கு. இந்த கோபுரத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். காமாட்சி அம்மன் அந்த அசுரனை வதம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களால இந்த பூமியில இருக்க முடியல. அவங்களோட கோபம் வந்து ரொம்பவே ருத்ர தாண்டவமா ரொம்ப ஆக்ரோஷமா மா காலியா ஆனதுக்கு அப்புறமா அவங்க என்ன ஆகுறாங்கன்னா கீழே இருந்துட்டு வானத்துக்கு அந்த விண்வெளிக்குள்ள போயிடுறாங்க. எல்லா தேவர்களும் வந்து அம்மா தாய் நீ இங்க வந்து வீற்று இருக்கணும், இங்க வந்து நீ கொலுவு இருக்கணும், பக்தர்களுக்கு இந்த உலக மக்களை வந்து நீ காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வானத்துல இருந்து ஒரு அசரீரி ஒலிக்குது. அந்த அசரீரி என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்து ஒரு காயத்ரி மண்டபம் கட்டுங்க. காயத்ரி மந்திரத்துல இருக்கக்கூடிய 24 அந்த சாண்டிங் இருக்கு. ஸோ அதை வச்சு எனக்கு வந்து ஒரு மண்டபம் கட்டுங்க, நான் அதுல வந்து இருக்கேன், அதுதான் என்னை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேவர்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு 4 சுவர்கள் கட்டுறாங்க. 4 சுவர்களுமே வந்து 4 வேதங்களை குறிக்குது. 24 பில்லர் கட்டுறாங்க. அந்த 24 பில்லரும் பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திரத்துல இருக்கக்கூடிய 24 சாண்டிங் அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்லுது. ஸோ அந்த 24 பில்லர் இது பண்ணதுக்கு அப்புறமா அம்பாள் வந்துட்டு வராங்க. மேல இருந்து அம்பாள் வந்து பத்மாசனம், அதாவது பத்மாசனம்னா எல்லாருக்கும் தெரியும், அந்த லோட்டஸ் போஸ்டர், அந்த பத்மாசனத்துல வந்து அம்மா இருக்காங்க. ஸோ ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். அண்ட் காமாட்சி அம்மன் வந்து சிவபெருமான் சோதிக்கிறாரு இல்லையா, ஒரு பெரிய ஆறை வந்து ஃப்ளட் மாதிரி விட்டுட்டு உங்களோட பக்தி வந்து உண்மையா இல்லையான்னு பாக்குறேன்ட்டு. ஸோ அதோடைய சிலை வந்து எனக்கு முன்னாடி இருக்கு, வாங்க காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க, இதுல அம்பாள் வந்து மண்ணால செஞ்ச சிவலிங்கத்தை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சிலை. இன்னைக்குமே வந்து காமாட்சி அம்மன் கோயில்ல மண்ணால வந்து அந்த சாஸ்திரிகள் வந்து சிவலிங்கம் செஞ்சு வச்சு பூஜை பண்றதா சொன்னாங்க. பட் நான் வந்து அதை பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டதான் தெரியும். காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் அயோத்தியால இருக்கிற ஸ்ரீராமருக்குமே வந்து ராமருடைய பிறப்புக்கும் வந்து ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ராமருடைய அப்பா தசரதர் வந்து ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாரு. போகாத இடம் இல்ல, வேண்டாத தெய்வங்கள் இல்லை. அப்புறமா அவருக்கு வந்து ஒரு முனிவர் சொல்றாரு, இந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு போங்க, காஞ்சி காமாட்சிய வந்து பிரார்த்தனை பண்ணுங்க, அவங்க வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள்வாங்கன்னு சொல்லிட்டு. உடனே தசரத மன்னரும் என்ன பண்றாரு, அங்க இருந்து கிளம்பி வராரு. புத்திர காமேஷ யாகம் பண்றாங்க. அந்த புத்திர காமேஷ யாகம் பண்ணதுக்கு அப்புறமா தான் தசரதருக்கு வந்து லைனா குழந்தைகள் பிறக்கிறாங்க. மகாவிஷ்ணுவும் ஸ்ரீராமரா அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வராரு. ஸோ இவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு கோயில் இது. அண்ட் அப்போத்துல இருந்தே தசரதருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடுத்ததுனால இங்க வந்து குழந்தை வரம் வேண்டவங்களுக்கு வந்து அம்பாள் வந்து நிறைவா கொடுக்குறாங்க. அண்ட் இங்க வந்து காஞ்சிபுரத்துல வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவிய திருமணம் செஞ்சுக்கிறதுனால, காமாட்சியை திருமணம் செஞ்சுக்கிறதுனால இங்க வந்து திருமணம் கைகூடாதவங்க, நிறைய பேருக்கு திருமணம் ரொம்ப டிலே ஆகும், மேரேஜ் இல்ல ஏதோ ஒரு கிரக காரணங்களுக்காக இதுவாகும். ஸோ அவங்க வந்து காமாட்சி அம்மனை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து திருமண பாக்கியமும் நடக்கும். காஞ்சிபுரத்துல இருக்க காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணும் பொழுது நீங்க 3 தேவிகளையுமே தரிசனம் பண்றதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
ஏன்னா காமாட்சி அம்மனுடைய பேருடைய அர்த்தமே பாத்தீங்கன்னா கா அப்படின்னா சரஸ்வதி, மானா லக்ஷ்மி, அக்ஷிங்கிறது வந்து கண்கள். அதாவது சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமி தாயாரும் அம்பாளுடைய ரெண்டு கண்களா இருக்கிறதா இங்க ஐதீகம். இங்க அம்பாளுடைய அருளே பாத்தீங்கன்னா கண்கள் மூலமா தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அம்பாளுடைய கண்களை வந்து நீங்க பார்த்து தரிசனம் பண்றது ரொம்பவே இங்க சிறப்பு. காஞ்சிபுரத்துல வந்து யார் பட்டுப்புடவை வாங்க வந்தாலுமே இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி இங்க நிறைய பேர் வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. இன்ஃபேக்ட் இங்க நிறைய பேர் அவங்க மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்போ வந்து இங்க புடவை எடுத்தாலுமே வந்து இங்க ஃபர்ஸ்ட் காமாட்சி அம்மனை பார்த்து அந்த புடவைய கொடுத்து அம்பாள் மடியில வச்சு வாங்கிட்டு தான் வந்து அவங்க போவாங்க. ஸோ நாங்களுமே எந்த ஒரு விசேஷனாலுமே ஃபர்ஸ்ட் வந்து காமாட்சி அம்மனை தான் வந்து தரிசனம் பண்றதுக்கு வருவோம். ஏன்னா வந்து அம்பாள் வந்து இங்க அவ்வளவு முக்கியமான ஒரு அம்பாள் இவங்க. அம்பாளுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்ரீ சக்கரத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்ரீ சக்கரத்தை சுத்தி வந்து 8 வாக் சக்திகள் வந்து அதை பாதுகாக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அண்ட் அம்பாள் வந்து பத்மாசன போஸ்டர்ல உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அம்பாள் வந்து தானாக தோன்றியது, தான் தோன்றி அம்மன்னு நிறைய சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த அம்பாளை யாரும் செஞ்செல்லாம் வைக்கல, தானாவே வந்து தோன்றுனவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த அம்பாளுடைய பார்வையே பாத்தீங்கன்னா அந்த பாக்குற அந்த முக பாவனையே நிஜமாவே ஒரு 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 உருவம், ஒரு ஆள் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரிதான் இருப்பாங்க. ஒரு சிலை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு இதுவே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ரொம்பவே ஸ்பெஷல் அது. இங்க ரொம்ப விசேஷமான நாட்கள் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் பங்குனி மாதம், இந்த ஜான்வரி டு பிப்ரவரி, ஐ திங்க் பங்குனி மாதம்ல வந்து திருமணம் நடக்கும். அந்த பிரம்மோற்சவம் நடக்கும், ரொம்பவே ஃபேமஸ். அப்பெல்லாம் ரொம்ப கூட்டமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பிரம்மோற்சவம் பாக்குறதுக்கு. ஸோ நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்கன்னா பிரம்மோற்சவம் டைம்ல வாங்க. 10 நாள் திருவிழா நடக்கும், 10 நாள் 11 நாள் திருவிழா நடக்கும். ஸோ அதுல வந்து ஏதாவது ஒரு நாள் நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க. அம்பாள் வந்து அவ்வளவு அழகா இருப்பா. நாங்களாம் வந்து டெய்லி வந்துருவோம், டெய்லி அந்த 10 நாளுமே நாங்க இங்க வருவோம். ரொம்ப நல்லா இருக்கும் ஜாலியா பாக்குறதுக்கு ஃபேமிலியோட. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா குளத்தோடைய இன்னொரு சைட்ல வந்து அஷ்டபுஜ துர்கை இருக்காங்க. நான் உள்ள இந்த பிரகாரம் எல்லாம் எடுக்கலாம், பட் நான் எடுக்க விருப்பப்படலை. ஸோ நான் மேல இருக்கிற தெய்வத்தை மட்டும் காட்டுறேன். ஏன்னா பொதுவாவே வந்து கோயில் கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வங்களை வந்து நம்ம எடுக்க கூடாது இந்து மத நம்பிக்கைப்படி. காமாட்சி அம்மன் கோயில்ல நிறைய டூரிஸ்ட்க்கு, சப்போஸ் நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வரீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு நீங்க பின்னாடி வந்துட்டு ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடியில நீங்க பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து காட்சி தருவார். அவர் வந்து ஒரு 108 திவ்ய தேச பெருமாள்ல ஒருத்தர். அவருடைய பேரு வந்து பாத்தீங்கன்னா திரு கல்வனூர் ஆதிவராக பெருமாள். அவர் வந்து எப்படி இங்க வந்தாரு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி ஒரு சாபத்தால தங்களுடைய ரூபத்தை இழந்திருப்பாங்க. அதாவது ரூபம் இல்லாம வந்து ஒரு சும்மா ஒரு சக்தி மாதிரி இருப்பாங்க. சோ அந்த மகாலட்சுமி இங்க வந்து காமாட்சி அம்மனோட நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பெருமாள் வந்து கொஞ்சம் திருட்டுத்தனமா வந்து கள்ளத்தனமாக வந்து பாப்பார். அதனால அவருக்கு வந்து கல்வனூர் ஆதிவராக பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இங்க வந்துருச்சு. சோ இது வந்து 108 திவ்ய தேசங்கள்ல மகாவிஷ்ணுவுக்கு ஒரு திவ்ய தேசம் பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளேயே இருக்கு. இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இது. அம்பாளுடைய 51 பாகங்கள் விழுந்ததுல அம்பாளுடைய அந்த நாபிஸ்தானம், அதாவது அம்பாளுடைய ஒட்டியானம், அதாவது நேவல் பார்ட், இந்த பகுதி வந்து விழுந்த இடம் தான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா காமகோட்டி பீட்டம் சொல்லுவாங்க. அதாவது டிசையர், காமா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு டிசையர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த டிசையர் நம்மளுடைய இந்த காலத்துக்கு, காமா அப்படின்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து பல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆசா பாசங்கள், எல்லா விதமான லக்ஸுரி, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு வேணும், வந்து நீங்க வந்து அனுபவிச்சு ஒரு நல்ல நிறையான ஒரு மனித வாழ்க்கையுடைய தத்துவமே பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப அமைப்பு தான். குடும்பம், குழந்தைகள், அப்புறம் 16 பெற்ற செல்வங்கள், அப்புறம் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை. ஸோ இது எல்லாமே வழங்குறது பாத்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மனுடைய தரிசனத்துல உங்களுக்கு நிறைவாவே கிடைக்கும். எல்லா ஒரு பிரார்த்தனைக்குமே வந்து நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் வந்து கடவுள் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணும் பொழுதுதான் அந்த கடவுளே இறங்கி வந்து நம்மளுக்கு வந்து அந்த உதவிங்கிறத பண்ணுவாங்க. இங்க இருக்க சிற்பங்கள்லாம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் ஆக்சுவலி.
எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் எப்போ வந்தாலுமே இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே பார்ப்பேன். ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் காமாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சி மடத்துடைய ட்ரஸ்ட்டுக்கு அடியில் வருது. ஸோ இது வந்து அறநிலைத்துறை அண்டர் கிடையாது. இட்ஸ் அ பிரைவேட் ஓன்டு டெம்பிள். காமாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த சோமஸ்கந்த மூர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, முருகர், அதாவது சிவபெருமான், பார்வதி தேவி, நடுவில் வந்து முருகர் இருப்பார். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில், ஏகாம்பரநாதர் கோயில், நடுவில் வந்து குமரக்கோட்டை முருகர் கோயில் இருக்கும். இந்த ஒரு சிறப்பு வந்து வேற எந்த ஊர்லயுமே கிடையாது. நேரம் ஆக ஆக வந்து நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் போய் அம்பாளை தரிசனம் பண்ண போறேன். அண்ட் காஞ்சி காமாட்சியோடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நிறைய ஊர்கள்ல, எல்லா ஊர்கள்லயும் வந்து சிவன் கோயில் கூடவே வந்து சக்திக்கும் வந்து தனி கோயில் இருக்கும். ஆனா காஞ்சிபுரத்துல நூத்துக்கணக்கான சிவன் கோயில் இருக்கு. எங்கேயுமே சக்திக்கு தனி சன்னதியோ கோயிலோ கிடையாது. எனக்கு பின்னாடி இருக்கிற காஞ்சி காமாட்சி அம்மன் தான் காஞ்சிபுரத்துல இருக்கிற எல்லா சிவாலயங்களுக்குமே ஒரே சக்தி தேவியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஊர்லயுமே இந்த ஒரு அமைப்பு வந்து கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிற அம்பாள் வந்து சாந்த ஸ்வரூபினி. இந்த அம்பாள் காலியா இருந்த ஒரு இடமும் இருக்கு. அதை இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். அண்ட் காமாட்சி அம்மன் பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே வீடியோல நம்ம கவர் பண்ணவே முடியாது. தொண்டை மண்டலத்தை ஆட்சி பண்ண பல்லவ மன்னர்கள் தான் இந்த கோயிலையும் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விஜயநகரம் பேரரசர் அவங்களும் வந்து இதுக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சிருக்காங்க. காமாட்சி அம்மன் கோயில் சன்னதியில பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி தேவிக்கும் தனி சன்னதி இருக்கு, சரஸ்வதி தேவிக்கும் தனி சன்னதி இருக்கு. அவங்க வதம் பண்ண அந்த அசுரனை வந்து என்ன பண்ணாங்கன்னா துவஜ ஸ்தம்பமா, காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி வந்து நீங்க கோயில் என்டர் ஆகும்போது ஒரு பெரிய கொடிமரம் இருக்கும், உள்ளார பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கொடிமரம் இருக்கும். ஸோ அது வந்து அந்த வதம் பண்ண அசுரனுடைய அந்த துவஜசம்பமா பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டாங்க. அவங்க முன்னாடி அவங்க கண் பார்வையிலேயே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு வந்து அம்பால பாருங்க, தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிட்டு உங்க லைஃப்ல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். நான் அம்பால பாத்துக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அம்பாள் வந்து அவங்களுடைய அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமாற நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இன்னொரு டெம்பிள் வீடியோவில் இன்னொரு சூப்பரான கோயில் காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.